காசு பணம் கொட்டு மணி மணி. கருப்பு பணம் மற்றும் கள்ள நோட்டுகள் ஒழிப்பு பற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்து மற்றும் அறிவிப்புக்கு இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நல்ல வரவேற்பு கொடுத்துள்ளார். எல்லாம் கடந்து போகுமடா. எஸ், பிரதமர் மோடி நேற்று நள்ளிரவு முதல் ரூபாய் 500 மற்றும் 1000 செல்லாது என அறிவித்தார். பிரதமருடைய இந்த அதிரடி நடவடிக்கை பற்றி இந்திய குடியரசுத் தலைவர் வரவேற்பு கொடுத்திருக்காரு. அதாவது பிரதமருடைய இந்த தைரியமான நடவடிக்கை அடுத்து கணக்கில் வராத கருப்பு பணம் எல்லாம் வெளியே வரும். இதனை நான் வரவேற்கிறேன். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்துள்ளதால் பொதுமக்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம். அரசு அறிவித்தபடி உங்களுடைய ரூபாய் நோட்டுகளை வங்கியில் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சொல்லியிருக்காரு. தடைகள் 1000 வந்தாலும் நடை தளராமல் முன்னே சென்றிடுவோம். இது போலவே நம்ம நாட்டில் உள்ள பல பிரபலங்கள் இந்த அறிவிப்பை வரவேற்றிருக்காங்க. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தன்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கார். ஹேட்ஸ் ஆஃப் நரேந்திர மோடி ஜி, நியூ இந்தியா இஸ் born, ஜெய் ஹிந்த் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அறிவிச்சிருக்கார். கரன்சி நோட்டு கட்டு கண்ணு ரெண்ட மறைக்குது. Salute Mr. Modi. This move has to be celebrated across political party lines. Most importantly by earnest taxpayers. அப்படின்னு நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கார். Fabulous move மோடி ஜி, historical respect அப்படின்னு நம்ம இளைய சூப்பர் ஸ்டார் தனுஷ் அவர்களும் சொல்லியிருக்கார். நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் துண்ணுற. இதே போல திரையுலக பிரபலங்களான விஜய் ஆண்டனி, சித்தார்த், தாமரை, மல்லிகா ஷெராவத், சந்தோஷ் நாராயணன், அனிருத் ரவிச்சந்தர், ஐஸ்வர்யா தனுஷ், சௌந்தர்யா ரஜினிகாந்த், வெங்கட் பிரபு போன்ற பிரபலங்கள் பலரும் மோடி அவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பை தொடர்ந்து வேற என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, மக்கள் இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பயன்பெற போறாங்க அப்படின்ற விஷயங்கள்ல தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.